ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சீஸ் வச்சு ஒரு பரோட்டா ரெசிபி. அது பரோட்டான்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த பரோட்டா டீக்கு தான் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இந்த டீ டைமில் குடிக்கிற ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இதை செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், முட்டை எடுத்துருக்கேன், 1 முட்டை எடுத்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. வெள்ளைக்கரு மட்டும் பிடிக்குன்னா நீங்கள் வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சக்கரும் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் மைதா மாவுக்கு 1 முட்டை சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தா தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க. இந்த பரோட்டா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் செய்யக்கூடியது இல்லை. நான் இது டீ டைமுக்கு செய்யக்கூடிய பரோட்டா ஸ்நாக்ஸ் ரெசிபியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சீஸ் பரோட்டா ரெசிபி. இப்போ இந்த 3 பரோட்டா தான் செய்ய போகிறேன். நான் ரொம்ப மாவு சேர்க்கல. 1 கப் மாவில் உங்களுக்கு தாராளமாக 3 பரோட்டா கிடைக்கும். 3 சீஸ் பரோட்டா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கையில் தொட்டு பார்க்கப்போ ஒட்டாமல் இருக்கணும். அப்படி ஒட்டுனுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்து நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு பரோட்டா நல்ல எண்ணெயாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா சாஃப்டாகும். இது நான் கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாக செய்யலை. நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாகக்கூடிய அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. பரோட்டாலே மாவு நல்லா பிணையிறதுல தான் இருக்குது. அந்த க்ளூட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகும், அது எல்லாமே பிரிஞ்சு வரும். பரோட்டா மாவு செஞ்சு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கோதுமை மாவுலேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் மைதா மாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் நம்ம கோதுமை மாவுலேயே சீஸ் பரோட்டா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா எண்ணெயாகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீஸ் எடுத்திருக்கேன். அதாவது ப்ரெட்டுக்கெலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணியே நமக்கு சீஸ் இருக்கும். இந்த மாதிரி சீஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக உங்களுக்கு சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக வாங்கின சீஸையும் நல்லா திருகி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் 3 பால் ஷேப்பில் நான் ரெடி பண்ண போகிறேன். மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்படி அமுக்கி எடுத்தானா நல்லா சாஃப்டாகும். பரோட்டா கடையில் பாருங்கள், இந்த மாதிரி தான் அமுக்கி எடுத்து அதுக்கப்புறம் மேலே மட்டும் பிச்சு எடுப்பாங்க. நான் ஒரு கையில் செய்கிறதுனால இது இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு 3 ஷேப்பில் கிடச்சிருக்கு. அதாவது 3 பால் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 பரோட்டா செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்து தேய்ச்சாலும் சரி. உங்களுக்கு ஒட்டுது அப்படின்னா அந்த சப்பாத்தி கட்டையில் மட்டும் மாவு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா 1க்கு 2 பக்கமாக திருப்பி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இன்னும் நல்லா பெரிய ஷேப்பாக நீங்கள் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு விரிக்க முடியுமோ சப்பாத்தியை அப்படி விரிப்போம்ல, அந்த மாதிரி இந்த பரோட்டாவுக்கும் நல்ல பெரிய ஷேப்பில் நான் விரித்து எடுத்துருக்கேன். இன்னும் நல்லா பெரிய ஷேப்பில் விரித்து எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா மில்க் பவுட்ரு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்ம கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பரோட்டா தான் செய்ய போகிறோம். சீஸும் இந்த மில்க் பவுடரும் சேர்த்து நான் செய்ய போகிறேன். இதில் மில்க் பவுட்ரு அதிகமாக சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் இல்லைன்னா ஜீனியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி மேலே ராவிக்கோங்க. இப்போ இந்த மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதை நான் மடிக்க போகிறேன். இதை பாதியாக மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீஸ் இருந்துச்சுன்னா சீஸையும் நல்லா திருகி எடுத்துக்கோங்க. இது சீஸ் இந்த ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீஸு. ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீஸை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அது மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக ரொம்ப சீஸியாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு சீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்க போகிறோம். 4 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பியும் நல்லா சதுரமாக ஷேப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் சீஸை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து எடுத்துருக்கேன். இது சாப்பிடக்கூடிய டீ டைமில் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இல்லை நம்ம எப்போவும் சாப்பிட்ற பரோட்டானா இன்னும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுறதுனால இதை ஹார்டாக தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இப்போ இதை நல்லா 4 ஷேப்பாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா சப்பாத்தி மாவு நம்ம தேய்ச்சி எடுக்கிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ நமக்கு வந்து சதுரமான ஷேப்புக்கு நம்ம மாற்றிருக்கிறதுனால இன்னும் நல்லக்கு சதுரமான ஷேப்பில் தான் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பரோட்டாவை விரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பரோட்டா விரிக்கப்போ அந்த பபிள்ஸ் வரும். ஏன்னா நம்ம உள்ள சீஸ் வச்சுருக்கோம், அந்த மில்க் பவுடரும் சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த அளவுக்கு எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பேனில் போட்டு சூடு பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் போட்டு 1க்கு 2 பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா எண்ணெய் சேர்க்கணும். முதல்ல போட்ட உடனே கண்டிப்பாக சப்பாத்தியாக இருந்தாலும் பரோட்டாவாக இருந்தாலும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நல்லா வேகாது. 1க்கு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பரோட்டாவை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எண்ணெய் சேர்க்க போகிறேன். 2 பக்கமும் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பரோட்டா நல்லா வேகணும். இது வந்து நான் வந்து ஒன்று 4 பீஸாக திரும்ப கட் பண்ணிடுவேன். ரொம்ப கொடுக்குறது கிடையாது, ஒரு பீஸ் மட்டும்தான் கொடுக்குறது. நம்ம பரோட்டாவே சாப்பிடக்கூடாது தான், மைதா மாவில் செய்கிற எந்த இதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் இப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இந்த பரோட்டா ஆகிடுச்சு. ஏன்னா அதோட டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா சாப்பிட்றதுக்கு தோணுது. இப்போ இந்த மாவை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 2 பக்கம் வேக வச்சு எடுத்தாச்சு. எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் போட்ட உடனே நம்ம உள்ளே வந்து அந்த சீஸ் வச்சுருக்கோம், அது போக மில்க் பவுட்ரு போட்டிருக்கிறதுனால இது நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். சப்பாத்திக்கு நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி சப்பாத்தி நல்லா உப்பி வருதோ அதே மாதிரி இந்த பரோட்டாவும் சீஸ் பரோட்டாவும் நல்லா உப்பி வரும். பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா வேகணும். ஏன்னா நம்ம இதை வந்து ரொம்ப ஹார்டாக தான் செஞ்சுருக்கோம், மற்ற பரோட்டா மாதிரி செய்யலை. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா உப்பி வரும். உப்பி வரத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். இப்போ இதை 2 பக்கம் திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பி வரக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் 1க்கு 2 பக்கம் திருப்பிக்கோங்க. பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பரோட்டா இப்படி வரும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். உள்ளே நீங்கள் அந்த சுகர் வைக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பிசமும் ஆகிடும். அவ்வளோதாங்க, இது 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா ஸ்வீட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். நல்லா புஷ்ஷுன்னு வந்ததுனால உள்ளே எல்லா லேயர்ஸுமே வெந்துருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் டீக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். உள்ளே சீஸ் வச்சுருக்கிறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இனிமேல் நம்ம டீயில் நீங்கள் முக்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாப்பிட்றப்ப இதை யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து டீ டைமுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் நான் ஒரு பீஸ் எடுத்து இந்த டீ கூட இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.